எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னப்பா உங்களை மட்டும் வர சொன்னா அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஐயோ எங்களை அடிக்கிறக்கா ஆமாவா? அத்தாடி. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன டே? நான் தான் விபிஎஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எனக்கு ஒரு காது. சண்டே. சூப்பர் ஜானண்ணா. டுடே சண்டே. அப்போ செலிப்ரேஷன் டே எப்போ? இன்னைக்கு தாயா செலிப்ரேஷன் டே. ஓகே, ஆர் யூ ரெடி? சூப்பர். இப்போ நம்ம எல்லாரும் நம்ம கற்றுக்கிட்ட பாட்டையும் நம்ம கற்றுக்கிட்ட டான்ஸையும் எல்லாருக்கும் ஆடி காமிச்சிடலாமா? சிங்கங்கள், ஆர் யூ ரெடி? தங்கங்கள், ஆர் யூ ரெடி? ஓ மை காட், தங்கங்கள் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கே. இந்த இப்ப மறுபடியும் பார்த்துறேன். ரெடி? சிங்கங்கள், ஆர் யூ ரெடி? தங்கங்கள், ஆர் யூ ரெடி? சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் சாங் ஆடிடலாமா? ரெடி? வெல்கம் சாங், பாப்பா சாங். கிளாப். சூப்பர். பேரண்ட்ஸ், நீங்களும் எல்லாரும் சேர்ந்து கிளாப் பண்ணி அவங்களை உற்சாகப்படுத்தலாம். ஹே பாப்பா 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 பாப்பா. வாங்க வாங்க. சவுண்ட் பார்த்தல? சூப்பர். ஆக்ஷன் செய்து பாடுவோம், வேத வசனம் படிப்போம், துள்ளி குதித்து சிரிப்போம், இயேசுவை கொண்டாடுவோம். ஆக்ஷன் செய்து பாடுவோம், வேத வசனம் படிப்போம், துள்ளி குதித்து சிரிப்போம், இயேசுவை கொண்டாடுவோம். Say 1 2 3 4. பாப்பா 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 பாப்பா. வாங்க வாங்க எல்லோரும் ஒன்று சேருவோம். சூப்பர். வாங்க வாங்க எல்லோரும் AGVBS கொண்டாடுவோம். Say 1 2. Hey பாப்பா 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 பாப்பா. வாவ், நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம கிட்ஸுக்குள்ள ஒரு கிளாப் பண்ணிடலாமா? செம்மையானீங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் சாங் என்ன சாங்? லைட்டு ஃபியூஸா போயிருச்சு, அந்த பாட்டு தானே? ஓ போகலையா? ஓ சரி ஓகே. லைட்டு ஃபியூ சிக்கன் பிரியாணிலாம் அப்புறம் போடுவாங்க, நம்ம இப்போ ஆடுவோம். ஓ சிக்கன் டான்ஸா? ஓகே அது அப்புறமேல். ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து லைட்டு ஃபியூஸா போகாது அல்லாமா. ஆர் யூ ரெடி? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கிளாப். எல்லாரும் ஒரே மாதிரி. ஹே சூப்பர். எல்லாரும் லைட்டு ஃபியூஸா வெளிச்சம். சூப்பர். லைட்டு ஃபியூஸா போகாது, வெளிச்சம் இருலாம். என் தீபம் என்னை என்னோடு இருக்கையில, என் தீபம் என்னை என்னோடு இருக்கையில. என் லைட்டு ஃபியூஸா போகாது, வெளிச்சம் இருளா போகாது. லைட்டு சவுண்டா. என் தீபம் ஒரே மாதிரி. ஹே சூப்பர். 1 2 3 4. சன்னமூன போல நாங்க பிரைட்டா இருப்போம் மேல. சன்னமூன போல நாங்க பிரைட்டா இருப்போம் மேல. வின்னராக வாழ சின்ன தூக்கி எறிவோம் கீழே.
விண்ணராக வாழ சின்ன தூக்கி எறிவோம் கீழே. என் லைட்டு ஃபியூஸா போகாது, வெளிச்சம் இருளா போகாது. லைட்டு ஃபியூஸா போகாது, வெளிச்சம் இருளா போகாது. என் தீபம் என் நேசு என்னோடு இருக்கையில, என் தீபம் என் நேசு என்னோடு இருக்கையில. கிளாப். சூப்பர். ஒரே மாதிரி மேல. சூப்பர். ட்விங்கிள் 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 ஸ்டார், ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார். மறுபடியும் ஒரு டைம் பண்ணலாமா? ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார், நாங்க இயேசுவோட ஸ்டார். சூப்பர். ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார், நாங்க இயேசுவோட ஸ்டார். நன்மை செஞ்சு பாரு, உனக்கு கிடைக்கும் நல்ல பேரு. நன்மை செஞ்சு பாரு, உனக்கு கிடைக்கும் நல்ல பேரு. என் லைட்டு வெளிச்சம். சூப்பர். லைட்டு ஃபியூஸா போகாது, வெளிச்சம் இருளா போகாது. என் தீபம் என் நேசு என்னோடு இருக்கையில, என் தீபம் என் நேசு என்னோடு இருக்கையில. தீபம் என் நேசு என்னோடு இருக்கையில, என் தீபம் என் நேசு என்னோடு இருக்கையில. வாவ், சூப்பர் 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 சூப்பர். சிக்கன் டான்ஸ் அப்புறமேல் இப்போ நம்ம விபிஎஸ் டான்ஸ் ஆடலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் கைத்தாளம் போடலாமா? சூப்பர்மேன் சாங். ஆர் யூ ரெடி? கைத்தாளம் போடு. ஓகேவா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஹே, ஒரே மாதிரி ஆடுங்க. அப்படிதான், இடிச்சுக்காம. ரெடி ஸ்டார்ட். கைத்தாளம் போடு. ஹே, நடனம் பாடு, பாடல பாடு. கைத்தாளம் போடு. டிகி டிகிடா டிகி டிகி டிகிடா நடனம் பாடு. டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு பாடல பாடு. ஹே 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 ஹே. சூப்பர் சாங் பாடலாமா? யாருக்கு? சூப்பர் ஹீரோ இயேசுவுக்கே. என்னவா மாத்துவாரு? சூப்பர்மேன் ஆக்குவாரே. சூப்பர் ஹீரோ இயேசுவே. சூப்பர் சாங் பாடலாமா? கிஜிகிஜா கிஜிகிஜா. சூப்பர் ஹீரோ இயேசுவுக்கே. சூப்பர்மேன் ஆக்குவாரே. சூப்பர் ஹீரோ இயேசுவே. ஒரே மாதிரி. சூப்பர். நல்லா ஆடுங்க. ஜீசஸ் எனக்குள் வந்தா. ஹே, சாத்தான் எனக்குள் வந்தா. சத்தமா. ஜீசஸ் எனக்குள் வந்தா, ஃபேமஸ் ஆவேனே. சாத்தான் எனக்குள் வந்தா, யூஸ்லெஸ் ஆவேனே. இது புரிஞ்சா பாடு, பாடிக்கிட்டே ஆடு. இது புரிஞ்சா பாடு, பாடிக்கிட்டே ஆடு. ஹே, கைத்தாளம் போடு. டிகி டிகிடா டிகி டிகி டிகிடா நடனம் பாடு. டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு பாடல பாடு. ஹே 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 ஹே. கைத்தாளம் போடு. டிகி டிகிடா டிகி டிகி டிகிடா நடனம் பாடு. டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு பாடல பாடு. ஹே 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 ஹே. ஒன்ஸ் மோரா? எல்லாரும் அவங்களுக்கு இன்னொரு டைம் மோர் கொடுத்துருங்க. யார் பாது? மோர் இல்லையா? ஐயோ, மோர் இல்லையாமே. ஒன்ஸ் மோர்னா என்ன? ஓ, மறுபடியும். ஓ மை காட், சாரிப்பா, ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். ஓகே, மறுபடியும் போடலாமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆர் யூ ரெடி? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கிளாப். சூப்பர். நல்ல சத்தமா. ஆக்ஷன். ஒரே மாதிரி. ஹே, கைத்தாளம் போடலாமா? கைத்தாளம் போடு. டிகி டிகிடா டிகி டிகி டிகிடா நடனம் பாடு. டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு பாடல பாடு. ஹே 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 ஹே. கைத்தாளம் போடு. டிகி டிகிடா டிகி டிகி டிகிடா நடனம் பாடு. டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு பாடல பாடு. ஹே 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 ஹே. சூப்பர் சாங் பாடலாமா? யாருக்கு?
சூப்பர் ஹீரோ இயேசுவுக்கு என்னவா மாத்துவாரு? சூப்பர் மேன் ஆக்குவாரே. சூப்பர் ஹீரோ இயேசுவே. இப்போ நீங்க சொல்லுங்க, சூப்பர் சாங் அப்படி போடு. சூப்பர் ஹீரோ இயேசுவுக்கே கிச்சிக்கிச்சா கிச்சிக்கிச்சா சூப்பர் மேன் ஆக்குவாரே. சூப்பர் ஹீரோ இயேசுவே. ஒரே மாதிரி அப்படிதான். நைஸ், அருமை. ஜீசஸ் ஜீசஸ் எனக்குள் வந்தா சூப்பர் யூஸ்லெஸ் ஆவேனே. ஜீசஸ் எனக்குள் வந்தா ஃபேமஸ் ஆவேனே. சாத்தான் எனக்குள் வந்தா யூஸ்லெஸ் ஆவேனே. இது புரிஞ்சா பாடு பாடிக்கிட்டே ஆடு. இது புரிஞ்சா பாடு பாடிக்கிட்டே ஆடு. ஹே கைத்தாளம் போடு. டிகி டிகிடா டிகி டிகி டிகிடாடா நடனம் ஆடு. டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு பாடல பாடு. ஹே 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 கைத்தாளம் போடு. டிகி டிகிடா டிகி டிகி டிகிடாடா நடனம் பாடு. டிங்கு டாங்கு டிங்கு பாடல பாடு. ஹே 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 ஹே. சூப்பர். எல்லாரும் ஜோரா ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். நைஸ் நைஸ். Super, super, very good. வாங்க எல்லாரும் ஒன்னு சேருவோம் AGVBS கொண்டாடுவோம் ஆக்ஷன் செய்து பாடுவோம் வேத வசனம் படிப்போம் துள்ளி குதித்து சிரிப்போம் இயேசுவை கொண்டாடுவோம் ஆக்ஷன் செய்து பாடுவோம் வேத வசனம் படிப்போம் துள்ளி குதித்து சிரிப்போம் இயேசுவை கொண்டாடுவோம்
வாங்க வாங்க எல்லாரும் ஒன்னு சேருவோம் AGVBS கொண்டாடுவோம். Say 1 2 1 2 3 4 நான் இந்த உலகத்துக்கு வழியாக வந்தேன். யோவான் 12:46. அவர் தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது. யோபு 29:3. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யோவான் 5:35. வெரி குட். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி தம்பி உற்சாகப்படுத்தலாமா? நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். யோவான் 12:46. அவர் தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது. யோபு 29:5. என் தலைமை பிரகாசித்து என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கேட்டுச்சா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஓகேமா, நீ ஸ்டார்ட். யூ ப்ரொசீட். எபேசியர் 5:8. வாவ்! ஜோரா ஒரு தடவை கையை தட்டிடலாமா? அன்னிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். யோகான் 12:46. அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது. யோபு 29:3. என் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் இறந்தி வந்து. சங்கீதம் 23:5. வெளிச்சத்தில் பிள்ளைங்களாய் நடந்து கொள்ளுங்கள். அபேசிங்கள் 5:8. அவன் எரிந்து பிரகாசித்தர விளக்காய் இருந்தான். யோவான் 5:35. ஜோரா கை தட்டலாமா தம்பி? ஷான் பேட்ரோன் ஆஃபரிங் சாங் எல்லாம் பாடுவோம். காணப்படுவே மீ 7:10. Thank you. போகாது என் வெளிச்சம் இருளா போகாது, என் லைட் ஃபியூஸா போகாது, என் வெளிச்சம் இருளா போகாது. என் தீபம் என் இயேசு என்னோடு இருக்கையில, என் தீபம் என் இயேசு என்னோடு இருக்கையில. சன்னமூனை போல நாங்க பிரைட்டா இருப்போம் மேல, சன்னமூனை போல நாங்க பிரைட்டா இருப்போம் மேல. மின்னராக வாழ சின்ன தூக்கி எறிவோம் கீழே, மின்னராக வாழ சின்ன தூக்கி எறிவோம் கீழே. என் லைட்டு ஃபியூஸா போகாது, என் வெளிச்சம் இருளா போகாது, என் லைட்டு ஃபியூஸா போகாது,
தீபம் என் இயேசு என்னோடு இருக்கையில என் தீபம் என் இயேசு என்னோடு இருக்கையில ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார் நாங்க இயேசுவோட ஸ்டார் ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார் நாங்க இயேசுவோட ஸ்டார் நன்மை செஞ்சு பாரு உனக்கு கிடைக்கும் நல்ல பேரு நன்மை செஞ்சு பாரு உனக்கு கிடைக்கும் நல்ல பேரு என் லைட்டு ஃபியூஸா போகாது என் வெளிச்சம் இருளா போகாது என் லைட்டு ஃபியூஸா போகாது என் வெளிச்சம் இருளா போகாது என் தீபம் என் இயேசு என்னோடு இருக்கையில என் தீபம் என் இயேசு என்னோடு இருக்கையில. டே 1 மெய்யான தீபம் ஏசாயா 60:19-20. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். டே 2 பிரகாசிக்கும் தீபம் மத்தேயு 5:14-15. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். டே 3 அணையாத தீபம் மத்தேயு 25:3-4. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். டே 4 நட்சத்திர தீபம் அப்போஸ்தலர் 5:16. சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். டே 5 ஜெயதீபம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? அடுத்ததாக ரம்யா. டே 1 மெய்யான தீபம் இனி சூரியன் உனக்கு பகலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். இனி சூரியன் உனக்கு அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:19-20. டே 2 பிரகாசிப்பிக்கும் தீபம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின்மை வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மத்தேயு 5:14-15. டே 3 அணையா தீபம் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயும் கூட கொண்டு போனார்கள். மத்தேயு 25:3-4. டே 4 நட்சத்திர தீபம் சுற்றுப்பட்டணிந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 5:16. டே 5 ஜெயதீபம் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். வெளிப்படுத்தல் 3:21. தேங்க்யூ. கைகளை தட்டி மகள் இவாஞ்சலை வாழ்த்து தெரிவிக்கலாம். அடுத்ததாக ஜீவகாருண்யா. டே 1 மெய்யான தீபம் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உன் நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:19-20. டே 2 பிரகாசிக்கும் தீபம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மத்தேயு 5:14-15. டே 3 அணையா தீபம் மத்தேயு 25:3-4. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கூட கொண்டு போனார்கள். டே 5 ஜெயதீபம் நான் ஜெயங்கொண்டேன் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். தேங்க்யூ. வெரி குட். கைகளை தட்டி
தீபம் ஏற்றுவோம் தீபம் ஏற்றுவோம் தீபம் ஏற்றுவோம் தீபம் ஏற்றுவோம் la 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 light 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 shine 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 baba baba bright 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 Jesus Christ la 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 light 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 shine 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 baba baba bright 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 Jesus Christ இருள் விலகினதே மெய்யான ஒளி வந்ததே பாவத்தை மன்னித்து புது பிரகாசத்தை தந்ததே இருள் விலகினதே மெய்யான ஒளி வந்ததே பாவத்தை மன்னித்து புது பிரகாசத்தை தந்ததே இயேசுவே தீபம் இயேசுவே தீபம் இயேசுவே தீபம் இயேசுவே இயேசுவே தீபம் இயேசுவே தீபம் இயேசுவே தீபம் இயேசுவே la 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 light 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 shine 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 baba baba bright 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 Jesus Christ என்னையும் தீபமாக மாற்றின இயேசுவே பரிசுத்த ஆவியா இன்னும் இன்னும் பிரகாசிப்பே என்னையும் தீபமாக மாற்றின இயேசுவே பரிசுத்த ஆவியா இன்னும் இன்னும் பிரகாசிப்பே இயேசுவே தீபம் இயேசுவே தீபம் இயேசுவே தீபம் இயேசுவே இயேசுவே தீபம் இயேசுவே தீபம் இயேசுவே தீபம் இயேசுவே la 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 இருளில்லையே la 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 பாவம் இல்லையே la 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 பயம் இல்லையே la 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 மோட்சத்தை அடைவேனே la 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 இருளில்லையே la 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 பாவம் இல்லையே la 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 பயம் இல்லையே la 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 மோட்சத்தை அடைவேனே தீபம் ஏற்றுவோம் 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 பிரமாண்டமான கல்யாணம் நடந்துச்சாமா. ஏசப்பாவை வெல்கம் பண்ண 10 அக்காமார்கள் வந்தாங்களாம்மா. அந்த 10 அக்காமார்களும் ஏசப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு போனாங்களாம்மா. அந்த கிஃப்ட்டு தீபமாம்மா. அந்த தீபம் ஏற்றுறதுக்காக இன்டெலிஜாக இருக்கிறவங்கெல்லாம் எண்ணெய் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம்மா. ஆனால் இன்டெலிஜாக இல்லாதவங்க வந்து எடுத்துகிட்டு போகலையாம்மா. இப்போ நீங்களே சொல்லுங்கள், நமக்கு விளக்கு பற்ற வைக்கணும்னா என்ன தேவை? அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்களாம்மா. ஏசப்பா வரக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சாம்மா. அதனால் அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்களாம்மா. அப்புறமா திடீர்னு ஏசப்பா வரேன்னு சத்தம். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எல்லார் தீபமும் அணையிற மாதிரி இருந்துச்சாம்மா. ஆனால் இன்டெலிஜாக இருந்தவங்க வந்து எண்ணெய் கொண்டு போனனால பற்ற வச்சுட்டாங்களாம்மா. ஆனால் இன்டெலிஜாக இல்லாதவங்க கொண்டு போலியாம்மா, இருக்கிறத வச்சு பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. எல்லார் தீபமும் அணையிற மாதிரி இருந்துச்சாம்மா.
அந்த தீபத்தை அவங்க எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சுட்டாங்களாம். பக்கத்தில் இருக்கவங்க கேட்டாங்களாமா, ஆனால் அவங்களுக்கு இது எண்ணெய் தரலையாமா. இப்போ நீங்களே சொல்லுங்கள், எக்ஸாமுக்கு நான் ஒரு பென்சில் தான் நீங்கள் ஒரு பென்சில் தான் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து உங்கள் ஃப்ரெண்டு கேட்டானா என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி தான் அவங்களும் கடையில் போய் எண்ணெய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம்மா. அந்த எண்ணெய் போய் வாங்கிட்டு வரக்குள்ளே ஏசப்பா வந்துட்டு அந்த 5 கன்னிகைகளையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம்மா. மீதி 5 பேர் எண்ணெய் வாங்கிட்டு வரக்குள்ளே அப்போ கதவு மூடிடுச்சாம்மா. கதவை மூடினோடனே இன்டெலிஜென்ட்டாக இல்லாதவங்க வந்து கதவை தட்டினாங்களாம்மா. என் தீபம் அணைஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்களாம்மா. இப்போ நம்ம ஏசப்பாவை பார்க்கணுன்னா நம்மளுக்கு என்ன தேவை? எண்ணெய். அந்த எண்ணெய் தான் நம்ம அபிஷேகம். யூதேயா கதை. ஒரு ஊரில் ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்களாம்மா. அந்த பாட்டி பேர் வந்து எலிசபெத். அந்த தாத்தா பேர் வந்து சகரியா. அவங்க 2 பேர்த்துக்கும் குழந்தைய பிறக்கலன்னு ரொம்ப இதாக இருந்தாங்களாம்மா. ஒரு நாள் சகரியா தாத்தா வந்து சர்ச்சில் தூபம் காட்டுற வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஏஞ்சல்ஸ் வந்து சொன்னாங்களாம்மா, இது உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அதுக்கப்புறமா அந்த யூதேய தாத்தா வந்து இதெல்லாம் பாசிபிள் இல்லை, இது எங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு சொன்னாங்களாம்மா. அதுக்கப்புறமா ஏஞ்சல் சொன்னாங்களாம்மா, இது உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இது பேசவே முடியாதுன்னு சொன்னாங்களாம்மா. அதுக்கப்புறமா உங்களுக்கு பேசவே முடியலையாம்மா. அதனால் அதுக்கப்புறமா எல்லா மக்களும் சொன்னாங்களாம்மா, இது ஏதோ ஒன்று பார்த்துருக்காருன்னு சொன்னாங்களாம்மா. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு பாய் பேபி பிறந்துச்சாம்மா. அதுக்கப்புறமா ஒரு பாய் பேபி பிறந்துச்சாம்மா. அதனால் அவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் ஏற்கனவே ஒரு பேர் சொல்லிட்டாங்க. அந்த உடனே தாத்தா போய் ஸ்லேட் எடுத்துகிட்டு வந்து பென்சில் எடுத்துகிட்டு வந்து எழுதுன யோவான் ஸ்நானகன். அதுக்கப்புறமா பேர் வச்சக்கப்புறம் அந்த தாத்தாவுக்கு வாய் பேச வந்துச்சு. யோவான் நல்ல பிள்ளைகளாக அவங்க அம்மா அப்பா சொல்கிற பேச்சு கேட்டு டெய்லி சர்ச்சுக்கு போனாங்களாம்மா. தேங்க்யூ. வெரி குட், சூப்பர். கைகளை தட்டி பாப்பா உற்சாகப்படுத்தலாமா? பலன்னு மின்னிடுவேன், தகனு ஜொலித்திடுவேன். இருளில் தீபமாய் இயேசு வந்தாரே. ஓ பலன்னு மின்னிடுவேன், நான் தகனு ஜொலித்திடுவேன். இருளில் தீபமாய் இயேசு வந்தாரே. ஓ மெய்யான தீபம் இயேசுவே, பிரைட்டா என் வாழ்வை மாற்றவே, ஹீரோவாக மண்ணில் வந்தாரே. ஓ மெய்யான தீபம் இயேசுவே, பிரைட்டா என் வாழ்வை மாற்றவே, ஹீரோவாக மண்ணில் வந்தாரே. ஓ பலன்னு மின்னிடுவேன், தகனு ஜொலித்திடுவேன். இருளில் தீபமாய் இயேசு வந்தாரே. ஓ பலன்னு மின்னிடுவேன், தகனு ஜொலித்திடுவேன். இருளில் தீபமாய் இயேசு வந்தாரே. ஓ பரலோகம்
பகலே ஜொலித்திடுவேன் இருளில் தீபமாய் இயேசு வந்தாரே ஓ பல பல பலனு மின்னிடுவேன் மெய்யான தீபம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. செகண்ட் டே பிரகாசிக்கும் தீபம். ஆதலால் தூங்குகின்ற நீர் விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5:14. தேர்ட் டே அணையா தீபம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. ஃபோர்த் டே நட்சத்திர தீபம். நீங்கள் எல்லோரும் பிரகாசிக்கும் பிள்ளைகளும் பகலில் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. 1 தெசலோனிக்கேயர் 5:5. ஃபிஃப்த் டே ஜெயதீபம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. தேங்க்யூ. நாள் 1. மெய்யான தீபம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. நாள் 2. பிரகாசிக்கும் தீபம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5:14. நாள் 3. அணையா தீபம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. சங்கீதம் 23:5. நாள் 4. நட்சத்திர தீபம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உண்ணானவர்கள் அல்லவே. 1 தெசலோனிக்கேயர் 5:5. நாள் 5. ஜெயதீபம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. டே 1. மெய்யான தீபம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. டே 2. பிரகாசிக்கும் தீபம்.
ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். எபேசியர் 5:14. டே 3. நனையா தீபம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. டே 4. நட்சத்திர தீபம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. 1 தெசலோனிக்கேயர் 5:5. டே 5. ஜெயதீபம். நீங்கள் முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. தேங்க்யூ. நாள் 1. மெய்யான தீபம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. நாள் 2. பிரகாசிக்கும் தீபம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திர, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5:14. நாள் 3. அணையா தீபம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. சங்கீதம் 23:5. நாள் 4. நட்சத்திர தீபம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலில் பின்னருமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 1 தெசலோனிக்கேயர் 5:5. நாள் 5. ஜெய தீபம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. வெரி குட். கைகளை தட்டி அன்பு மகளை உற்சாகப்படுத்தலாமா? மணவாளனை சந்திக்க ஆயத்தமா ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. மணவாளன் வர ரொம்ப நேரம் ஆக போல, நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலாம். சரி. இதோ மணவாளன் வந்து விட்டார். எங்க விளக்கு அலைஞ்சு போது, கொஞ்சம் எங்களுக்கு எண்ணெய் தாங்கலாம். இல்ல, எங்களுக்கு எண்ணெய் வேணும், நீங்க போய் கடையில வாங்கிக்கோங்க. எங்க விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா அப்படியே எண்ணெய் வாங்குறதுக்காக 5 பேர் கடைக்கு போறாங்க. மணவாளன் வந்து விட்டாரு. மணவாளனை சந்திக்க ஆயத்தமாயிருந்த கன்னிகைகள் 10 பேரும் மணவாளனோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இப்போ எண்ணெய் வாங்குறதுக்காக கடைக்கு போன அந்த 5 பேர் வராங்க. எங்களுக்கு கொஞ்சம் கதவை திறங்களேன். நீங்க யார் என்று உங்களை அறியே. எண்ணெய் இல்லாதனால எங்களால உள்ள வர முடியல. முன்னாடி திரும்பிக்கோ. என் கையில எண்ணெய் இருந்தா நாங்களும் மணவாளனை பார்க்க உள்ள போயிருப்போம். பரிசுத்த ஆவியா இருந்தாதான் ஏசப்பா பார்க்க உள்ள போக முடியும். எல்லாரும் ஆயுதமா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவராகிய அபிஷேகம் நமக்குள்ள இருந்தாதான் மணவாளனாகிய ஏசப்பாவோடு கூட நம்மளும்
அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆமென். காட்சி 1. மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை இயேசு தம்மை பின்பற்றும்படி அழைக்கிறார். காட்சி 2. 120 பேர் கூடியிருந்த மேல் வீட்டறையில் அவர்களுடன் ஜெபித்துக் கொண்டிருந்த பேதுரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். காட்சி 3. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டாள். வியாதிப்பட்ட தொற்காள் மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்தார். பின்பு முழங்கார் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு, அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்தாள். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். கருப்பொருள் மெய்யான தெய்வமாகிய இயேசுவை தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட பேதுரு தபித்தாளின் வாழ்க்கையில் பிரகாசித்தது போல நாமும் இயேசுவின் வெளிச்சத்தை இருளில் உள்ளவர்களின் வாழ்க்கையில் பிரகாசிப்போம். நன்றி. கைகளை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாமா? மீண்டும் ஒரு விசை கைகளை தட்டி உற்சாகமாய் அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அடுத்ததாக
Shine, 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 shine. Baba, Baba, bright, bright, bright. Jesus Christ. La 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 la. Shine, 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 shine. Baba, Baba, bright, bright, bright. Jesus Christ. இருள் விலகினதே, மெய்யான ஒளி வந்ததே, பாவத்தை மன்னித்து புது பிரகாசத்தை தந்தது. பாவமில்லையே லா 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 லா, பயமில்லையே லா 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 லா, மோட்சத்தை அடைவேனே லா 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 லா, இருளில்லையே லா 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 லா, பயமில்லையே லா 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 லா, பயமில்லையே லா 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 லா, மோட்சத்தை அடைவேனே. தீபம் ஏற்றுவோம், தீபம் ஏற்றுவோம், தீபம் ஏற்றுவோம், தீபம் ஏற்றுவோம், தீபம் ஏற்றுவோம், தீபம் ஏற்றுவோம், தீபம் ஏற்றுவோம். ஹாய் குட்டீஸ், ஹாய் ஹாய். ஓகே, டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்கள் பண்ண எல்லா ப்ரோக்ராமும் சூப்பராக இருந்தது. உங்களை பார்க்க உங்களுடைய அம்மா அப்பா எல்லாரும் நிறையா பேர் வந்திருக்கிறாங்க, அப்படி தானே? ஓகே, ஒரு சின்ன மேஜிக் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக ஒரு 2 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள தடுத்து வச்சிருக்கிறேன். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மத்தியில் வருவாங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே 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 ஓகே. நம்ம இப்போ ஓகே, இது யார் அப்படின்னா ஒரு சின்ன மேஜிக் தான். ஓகே, பிள்ளைங்களாம் கரெக்டாக கவனிக்கணும். என் கையில் என்ன இருக்கு? என் கையில் என்ன இருக்கு? ஒரு டப்பா இருக்கு. அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்கு? ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கா இல்லையா? ஓகே, ஓகே போதும் போதும். ஓகே ஓகே, என் கையில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் யாருன்னா அந்த பாக்ஸ் ஒரு அண்ணன் வச்சுக்கலாம். இந்த அண்ணனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? என்ன இருக்கு?
கருப்பாக இருக்குது, உள்ள ஒரு பாக்ஸ் கிடக்கு. இந்த அண்ணன் பொய் சொல்கிறவங்க, இந்த அண்ணன் பொய் சொல்லுவாங்க, திருடுவாங்க. பிள்ளைங்க கவனிக்கணும், நிறைய கெட்ட பழக்கம் செய்வாங்க. அதனால பொய் சொன்ன நம்மளாம் யாருடைய பிள்ளைகள்? தப்பு பண்ண யாருடைய பிள்ளைகள்? தப்பு பண்ண யாருடைய பிள்ளைகள்? ஏசப்பா பிள்ளைகளா? நம்ம சாத்தானுடைய பிள்ளைகள். இந்த அண்ணன் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுவாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தப்பு பண்ணுவாங்க, தேவையில்லாமல் செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அண்ணனை எல்லாரும் குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. பார்க்குற ஜனங்கள் எல்லாரும் நீ ஒரு மடையன்னு திட்டுனாங்க, உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னாங்க, நீ ஒரு இருளடைஞ்சவன்னு சொன்னாங்க, உன்னால் முன்னேறவே முடியாதுன்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த அண்ணனுக்கு ரொம்ப மனம் உடஞ்சி ஒரு நாள் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ போய் ஏசப்பாட்ட என்ன செய், ஜெபம் பண்ணு, உன் வாழ்க்கையில் ஏசப்பா ஒரு மாற்றத்தை தருவார், ஏசப்பா மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அண்ணனுக்கும் ஜபத்துக்கும் ரொம்ப தூரம். இந்த அண்ணன் கட்டாயத்துக்காக போய் ஜெபம் பண்ணாங்க. கட்டாயத்துக்கு போகும் பொழுது அந்த அண்ணன் ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனோன்னே அந்த அண்ணன் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு, நம்மளாம் கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ணால் எப்படி ஜெபம் பண்ணுவோம்? 10 நேரம் மணியை பார்ப்போம், கண்ணை திறந்து பார்ப்போம். ஒரு அண்ணன் முன்னால் ஜெபம் பண்ணுறாங்கன்னா சண்டே ஸ்கூல்லாம் ஜெபமே பண்ண மாட்டோம். இப்போ வீட்டில் யாராவது கட்டாயப்படுத்தினா பேருக்காக கடமைக்காக பண்ணுவோம். அப்படியும் பண்ணிட்டு வந்துட்டாங்க அந்த அண்ணன். ஆனாலும் என்ன செய்யலை, அவங்க வாழ்க்கை என்ன செய்யலை, மாறவே இல்லை. இன்னும் ரொம்ப மனசு உடைகிறாங்க. அந்த அண்ணன் உடஞ்சி ஒரு நாள் அவங்களுக்காக ஒரு எண்ணம் வருது, எப்படியாவது என்ன செய்யணும்னா, எப்படியாவது நான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாம் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த அண்ணன் ஒரு நாள் வந்தது, ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. முதல்ல சொன்னாங்க, ஏசப்பா என் பாவத்தெல்லாம் என்ன செய்யுங்க, மன்னிங்க, நான் இனிமேல் என்ன செய்யவே மாட்டேன், பாவம் செய்யவே மாட்டேன். ரொம்ப அந்த அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அதாவது அடிக்கடி அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜப அறையிலிருந்து அந்த அண்ணன் வெளியே வரும் பொழுது அந்த அண்ணன் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லாக மாறிட்டு. அதே போல அப்போ நம்ம ஏசப்பட்ட ஜெபம் பண்ணா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? கலர்ஃபுல்லாக மாறும். பெரியவங்க ஜெபத்தை விட ஏசப்பா யாருடைய ஜெபத்தை அதிகமாக கேட்காருன்னா சின்ன பிள்ளைங்களுடைய ஜெபத்தை அதிகமாக கேட்குறாரு. அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நல்ல ஏசப்பட்ட ஜெபம் பண்ணுவோம், இதே போல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம், கலர்ஃபுல்லாக நம்ம பிரகாசிப்போம். ஓகேவா? பைபிள் கிளப் எப்படி பண்ணணும்? BIBLE பைபிள், BIBLE பைபிள், BIBLE பைபிள். ஓகே, ஒரு ஸ்டெப் அப்படி வெளியே போயிருங்க. யார் இது யாரா இருக்கும்? யாரு? ஜூலி இல்ல, இது நம்ம அன்னைக்கு பார்த்த ரூடி. எல்லாம் சொல்லுங்க, ரூடி. யார் வந்திருக்கா நம்மளை பார்க்க? ரூடி வந்திருக்கிறாங்க. எவ்வளோ அழகா மேக்கப் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ அழகான கம்மல், எவ்வளோ அழகான முடி. போங்க எடிசன் அண்ணா, நான் சோகமா இருக்கேன் அண்ணா. ஓகே, என்னடா சோகமா இருக்கிறாங்க? நம்ம இப்போ யாரும் திட்டுனீங்களா? யாரும் பேசுனீங்களா? யாரும் பேசுனீங்களா? என்ன சோகமா? அண்ணா அடிக்காதீங்க அண்ணா. சோகம் எதுக்கு? சோகம் எதுக்கு? சொல்லு. நானே பாவம், நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நீ பாவமா? உன் பேரே பாவமா? இல்ல. என்ன பாவம்? அண்ணா நானே பாவம்ல இருக்கேனா, எனக்கு கவலையா இருக்குனா. உனக்கு என்ன? இது யாரு? எம்மடி இவன் என்ன நம்மள அடிக்கிற மாதிரில வாரான்? சத்தம் போடாம இருக்கணும். என்னப்பா, எங்க பிள்ளைங்களை பார்க்க வந்திருக்கிறீங்களா?
அமைதியா இருந்தாதான் அது பேசுறது கேட்கும். அண்ணே எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. கோவமா இருக்கா? ஆமாண்ணே. ஏன் பல்லு விளக்கலையோ? எல்லாரும் என்ன சாணி சாணி சாணின்னு சொல்றாங்க. ஆமா, உன் பேர் சாணி தானே? இல்லண்ணே. அப்போ எங்க அம்மா அப்பா. உன் பேர் என்ன பேரு? சாணி. ஆட்டு சாணி மாட்டு சாணி. சரி போங்கண்ணே, நான் கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன், அப்புறம் பேசுவோம். நீங்க பேசுறது, ஜானி பேசுறது, ரூடி பேசுறது எனக்கு காதே கேட்கல. அதனால அமைதியா இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் கேட்கும். அதனால தயவு செய்து நீங்க அமைதியா இருங்க. ஓகே. என்ன ஜானி? நான் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன். உன் ஃப்ரெண்ட் யார்? இங்க யாரும் இருக்காங்களா? எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க பாரு. அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்க. இங்க யாரும் இருக்கிறாங்களா? அப்படியா? ஆமா. எல்லாருக்கும் வந்தானா 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 வந்தானா. எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. நான் மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்கேன். எல்லாம் ஒண்ணு பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்களா? அப்படியா? ஆமா, அங்க பாரு எல்லாரும் சிரிக்கிறாங்களா? அப்பா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. எதுக்கு? ஆமா, அவங்க பார்த்து சிரிச்சு எதுக்கு நான் சிரிக்கணும்ல? தாமஸ் ஆல்வா எடிசன் எப்பவுமே சிரிக்க மாட்டாரு. ஓ, மூக்க பாரு. ஏன் தெரியுமா? அவர்தான் லைட்டை கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா? அதான் அவரு எப்பவுமே சிரிக்க மாட்டாரு. அப்படியா? சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன். சரி, உன் ஃப்ரெண்ட பாத்துட்டு வா, நாங்க வெயிட் பண்றோம். ஏய் ரூடி. சொல்லு ஜானி. என்ன ரூடி ரொம்ப சோகமா இருக்க? ஜானி, நான் சோகமா இருக்கேன் ஜானி. என்ன எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க, என்ன செய்ய உன்னைய? இல்ல ஜானி, இப்போ சோகமா இருக்கேன். நீ என்னன்னு கேளு. என்ன ஜானி சொல்லு. நீ அடிக்காத, நான் சொல்லுவேன். சொல்லு ஜானி. இன்னைக்கு நான் சாக்லேட் சாப்பிட்டேனா? சாக்லேட்டா? எனக்கு தராம சாப்பிட்டியா? இரு ஜானி, சொல்றது கேளு ஜானி. சரி. சாக்லேட் சாப்பிட்டேனா? சாப்பிடும்போது அவசரத்துல உனக்கு தெரியாம சாப்பிடணும்னு சொல்லி கவரை விழுங்கிட்டேன் ஜானி. ஐயோ. அது மட்டும் இல்ல, அப்புறம் நான் நெல்லிக்காய் சாப்பிட்டேனா? அங்க வீபஸ்ல கொடுத்தாங்க ஒரு அக்கா. சாப்பிட்டேனா? என் வயித்துக்குள்ள அந்த கொட்டையும் போயிடுச்சு ஜானி. ஐயோ, நீ பெரிய தப்பு பண்ணிட்டமா. ஐயோ, இப்போ என்ன பண்றது ஜானி? ஐயோ, உன் ஹார்ட்ல இப்ப சாக்கடை மாதிரி கருப்பா இருக்கும் ஹார்ட்ல. ஐயோ. ஆமா, நீ சாக்லேட் சாப்பிட்டுருக்க பத்தியா? சாக்லேட் கவர் சாப்பிட்டுருக்க, அப்புறம் நெல்லிக்காய் கொட்டை சாப்பிட்டுட்ட. அதனால இப்போ ஹார்ட்ல ஃபுல்லா கருன்னு சாக்கடை மாதிரி இருக்கும். ஐயோ, என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு ஜானி. என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ, எனக்கு இப்போ ஏதாவது பண்ண சொல்லி கொடு ஜானி. நீ தான் பிரில்லியன்ட் ஆச்சே. ஒரு ஐடியா சொல்லு. அந்த ஐடியா நான் சொல்லட்டுமா? சொல்லு ஜானி, ப்ளீஸ் ஜானி. எங்க வீட்ல விம் லிக்விட் இருக்கு பாத்தியா? ஆமா. பத்திரங்கள் பளபளக்க விம் லிக்விட். தெரியும். அதை எடுத்து குடிச்சிட்டா உன் ஹார்ட், அதாவது இருதயம் அது சுத்தமாயிடும். விம் லிக்விட் குடிச்சா சுத்தமாயிடுமா? ஆமா, பாத்திரங்கள் பளபளக்க. அது மாதிரி என் இருதயம் பளபளனாயிடுமா? சூப்பர் ஆயிடும். வாவ், சூப்பர். அப்ப என் இருதயம் பளபளனாயிடும், அழுக்கெல்லாம் போயிடும். ஜாலி ஜாலி ஜாலி. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ அந்த அழுக்கு போகலனா என்ன பண்றது ஜானி? அப்படி போகலனா இந்த நம்ம சர்ச்சி பக்கத்துல ஒரு டாய்லெட்ல அங்க ஒரு ஹார்பிக் வச்சிருக்காங்க. ஹார்பிக்கோ? ஆமா. அது டாய்லெட் எல்லாம் சுத்தமாக்கிரும். ஆமா. அதுவே சுத்தமாக்குதுன்னா நீ குடிச்சா உடனே சுத்தமாக்கிரும். அப்போ ஹார்பிக் குடிச்சா ஹார்ட் சுத்தமாயிடுமா? சூப்பர் ஆயிருமே. அப்போ விம்ல போலாத அழுக்கெல்லாம் இதுல போய்டுமா? ஆமா, சூப்பரா போயிடும். அப்போ என் ஹார்ட் சுத்தமாயிரும். நீ ஒரே பாடலாம். என் ஹார்ட்ல என் ரூட்ல எப்போதும் சந்தோஷமே அப்படி பாடலாம். நானும் பாடுவேன். அப்போ என் ஹார்ட்ல எல்லாம் அழுக்கெல்லாம் போய் சாக்லேட் கவர்லாம் போய் என் ஹார்ட் சுத்தமா ஆயிரும். போலனா
என்ன பண்றது அப்படியும்? அப்படி போலனா இன்னொரு ஐடியா இருக்குது. சொல்லு ஜானி. ஹமாம் சோப்பு. ஹமாம் சோப்பா? ஆமா. அது என்ன தெரியுமா? என்னது? அதுல வேப்ப இலை நிறைய போட்டுருக்காங்க. அதுல எல்லா கிருமிகளும் அழிஞ்சிரும். அப்ப கிருமியும் அழிஞ்சிருமா? ஆமா. அப்ப எல்லாத்தும் என் ஹார்ட் சுத்தமா ஆயிருமா? ஆமா 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 ஆமா. வாவ், thank you ஜானி. வெரி குட், சூப்பரா போய் செய்யணும். ஓகே ஜானி, ரொம்ப ரொம்ப thank you. அப்பா எப்படியோ போய் சேர்ந்துருவா நீங்க. என் ஹார்ட் சுத்தமாயிரும், என் ஹார்ட் சுத்தமாயிரும், என் ஹார்ட் சுத்தமாயிரும். ரூடி, சொல்லுங்க அண்ணா. என்ன பாடிக்கிட்டு இருக்கிறா? நானா இன்னைக்கு ஹார்ட் அழுக்காயிடுச்சுனா. என்ன அழுக்காயிருச்சு? நான் சாக்லேட் கவர் சாப்பிட்டேன். நான் பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன், நின்னு கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹார்பிக்னு கேட்டுச்சு. ஆமாண்ணா, ஹார்பிக் குடிச்சா, விம் சாப்பிட்டா, ஹமாம் சோப்லாம் சாப்பிட்டா என் ஹார்ட் பல 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 பலன்னு மின்னுமா. ரூடி, அப்படி யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? நம்ம ஜானி தானா சொல்லி கொடுத்தா. நீ ஏக்கு தவறான காரியத்தெல்லாம் கேக்குறா? அண்ணா ஜானி தான் சொன்னா, அவன் என் ஃப்ரெண்ட், கரெக்ட்டா தான் சொல்லுவான். அப்படியா? ஆமா. அப்போ உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாலும் கேட்டுருவியா? அவன் என் ஃப்ரெண்ட், அவன் எனக்கு நல்லது மட்டும் தான் சொல்லி கொடுப்பான். அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கலாம் சொல்லுங்க. இல்லையா? அப்ப எனக்கு அவன் தப்பா சொல்லி கொடுத்துட்டானா? ஆமா ரூடி, எங்க பிள்ளைங்கலாம் எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. அண்ணா இப்போ என்ன பண்றதுன்னா, என்ன பண்ண என் ஹார்ட் க்ளீன் ஆகும்னா? உன் வாழ்க்கை க்ளீன் ஆகுறதுக்கு நம்ம சாக்லேட் விழுங்குறதுனாலையும் நெல்லிக்காய் கொட்டையை நம்ம விழுங்குறதுனாலையும் நம்முடைய இருதயம் சுத்தம், நம்முடைய இருதயம் கரைப்படாது. ஆனா அப்ப எப்ப கரையாகும்னா? எப்ப கரையாகும்னா, ஏசப்பா இருக்காங்களா தெரியுமா? தெரியும், நான் ஏசப்பா எனக்கு தெரியும் நல்லா. நீ ஜெபம் பண்ணுவியா? அப்போ லைட்டா எப்ப வாட்ச் பண்ணுவேனா? லைட்டாவா? ஆமாண்ணா. ஏன்? ஓகே, நல்லா கவனி, நான் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு. நம்முடைய ஹார்ட்டு இதனால ஒன்றும் இதாக கரைப்படாது. ஆனா ஜானி வந்திருக்கானா? என்ன ஜானி வந்துட்டா? இதுக்குள்ள நல்ல காரியத்தை சொல்ல விடாம தடுக்கிறான் பாரு. பாருங்க, நான் ஜானி கேளுங்க, நான் என்ன சொல்ல வரீங்க? இவன் வந்தாலே என்ன அடிக்கிற மாதிரி வாரான். நான் யார் தெரியுமா? நீ யாரு? ஜானி தானே? ஜானி உன்னை எனக்கு பிடிக்காது. ஓ ஜானியா? உன் ஃப்ரெண்டுக்கு என்ன தவறான ஆலோசனை எல்லாம் கொடுத்துருக்குறா? என்ன தப்பான ஆலோசனை சொல்லி கொடுத்தேன்? டேய், யாருக்காவது சாக்லேட் உள்ள போனா, நெல்லிக்காய் உள்ள போனா, ஹார்பிக் ஊத்துனா சுத்தமாகுமாடா? ஆமா 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 ஆமா, நான் ஆயிரும்ண்ணே. நீ செஞ்சு பார்த்துருக்கிறியா? ஆமா, நான் செஞ்சு பார்த்துருக்கேன். டேய், என்கிட்ட போய் சொல்றா பத்தியா? போய் வர சொல்லிட்டேனோ? சரி அண்ணே, நீ உன் மனசுக்குள்ள பேசுறது எனக்கு கேக்குது. ஓ அப்படியா? ஆமா. தெரியாம சொல்லிட்டேனே. எங்க பிள்ளைங்க எவ்வளவு நல்ல பிள்ளைங்க தெரியுமா? சொல்லுங்கண்ணே. எங்க பிள்ளைங்க தவறான காரியத்தெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஓகேண்ணே. ஓகே ரூடி, நான் உனக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்றேன். சொல்லுங்கண்ணா. நம்முடைய இருதயம் இதனால கரைப்படாது, அழுக்காகாது. நம்முடைய இருதயம் எப்போ அழுக்காகும் அப்படின்னா, நம்ம ஏசப்பாவுக்கு விரோதமா பாவம் செய்யும் பொழுது. பாவத்துல என்னென்னலாம் இருக்கு சொல்லு? பொய் சொல்றது தப்பு, திருடுறது தப்பு, பக்கத்துல உள்ளவங்களை அடிக்கிறது தப்பு, எக்ஸாம்ல பார்த்து எழுதுறது தப்பு, வேற சண்டை போடுறது தப்பு. இதெல்லாம் தப்பு தானே? ஆமா. இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுதுதான் நம்முடைய இருதயத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த அழுக்கு ஆகி ஆகி சுத்தம் பண்ண முடியாம போயிரும். நம்மளாம் ஏசப்பா பிள்ளை தானே? பிள்ளைங்களா, நம்மளாம் ஏசப்பா பிள்ளைங்க தானே? ஏசப்பா கூட எங்க போறதுக்காக நம்ம ஆயத்தமாகிட்டு இருக்கிறோம். எங்க போறதுக்கு? பரலோகம் போறதுக்கு. அதுக்காக ஏசப்பா, இயேசுவின் ரத்தம் தெரியுமா? ஏசப்பா ரத்தம் எந்த கடையில கிடைக்கும்னா? எந்த கடையில கிடைக்குமா? ஐயையோ, உன்னை நம்ம என்ன நான் பேசுறதுக்கு? உங்க கெமிக்கல் கடையிலயா நான் கிடைக்கும்? கெமிக்கல் கடையில கிடைக்குமோ? கெமிக்கல் கடையில கிடைக்காது. அப்போ ஆடு கடையில, ஆடு வெட்டுற கடையில கிடைக்குமா?
கிடைக்காது. சிக்கன் வெட்டுற கடையில அது சிக்கன் ரத்தம் தான் கிடைக்கும். அப்போ எங்கனா கிடைக்கும் ஏசப்பா ரத்தம்? எங்க கிடைக்கும் அப்படின்னா சண்டே ஸ்கூலுக்கு வருவாள்ல, சண்டே ஸ்கூல்ல உனக்கு கதை பாட்டு வசனம்லாம் சொல்லி தருவாங்கல்ல, அப்போ உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏசப்பாவுடைய ரத்தத்தினால தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக முடியும். வேற யாருடைய ரத்தத்தினாலையும் பரிசுத்தமாக முடியாது. நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் நமக்கு எதை விழுங்கினாலும் நமக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் தவறு செய்தனால நம்முடைய ஹார்ட் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு ஏறி ஏறி கடைசி நம்முடைய வாழ்க்கையை அப்படி பாழாக போயிடும். ஆனால் ஏசப்பாவுடைய ரத்தத்தினால கழுவும் பொழுது, ஏசப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்கும் பொழுது, ஏசப்பாவுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி ஆகும்? பிள்ளைங்களை சொல்லுங்களேன். பிரைட் ஆகும், கிளீன் ஆகும். அதனால உன் ஃப்ரெண்டு சொன்ன தவறான காரியத்தை கேட்காத. சாரினே தெரியாம சொல்லிட்டேன். ரூடி சொல்லு ஜானி. சாரி ரூடி. ஓகே, நானும் உன்னை மன்னிச்சிடுவேன். சரி, இப்போ நம்ம ஹார்ட் சுத்தமாயிடுச்சு தானே? ஆமா ஆமா, நம்ம இயேசுவ பிள்ளையா மாறிட்டோம்ல. ஆமா, இனி நம்ம போய் சொல்ல மாட்டோம்ல. சொல்ல மாட்டோம். அப்ப நம்ம ஒரு பாட்டு பாடுவோமா? பாடலாமே. ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவோமா? டான்ஸ் ஆடலாமே. ஓகே, டான்ஸ் ஆடுவோம். எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா? டான்ஸ் ஆடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் என்ன செய்ய போறோம்? ஒரு ஸ்டெப் அப்படி பின்னால் எழுந்து நின்னுங்க பார்ப்போம். கொஞ்சம் பின்னால் தள்ளி எழுமுங்க. அப்படி நம்ம இப்போ டான்ஸ் ஆட போகிறோம். இப்போ ஜானியும் ரூடியும் எப்படி ஆடுறாங்களோ அதை பார்த்து ரசிச்சுட்டு நம்ம டான்ஸ் ஆட போகிறோம். டான்ஸ் ஆட ரெடியா? ஓகேயா, ரெடியா? ரெடியா? ஓகே 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 அண்ணே, பாட்டு போடுங்கண்ணே. கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஓகே, பிள்ளைங்களா அப்படி உட்காருங்க. உட்கார்ந்து கை தட்டுங்க. இயேசு சாமி பிள்ளைங்களா உட்காருங்க. இன்னைக்கு நடப்புல நடக்குதுங்க, இன்னைக்கு நடப்புல நடக்குதுங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. கை தட்டுங்க. டிவிய திருப்புங்க, போரு அடிக்குதுங்க. இங்கிலீஷ் டிவி, ஹிந்தி டிவி, உருது டிவி, தமிழ் டிவி, தெலுங்கு டிவி, எல்லா டிவி, வந்த டிவி, போன டிவி. டிவிய திருப்புங்க, போரு அடிக்குதுங்க. ரேடியோவை திருப்புங்க, அறுவையா இருக்குதுங்க. ஒளியும் சினிமா பார்க்க ஓடறீங்க, ஆனா வாழ்க்கையில ஒளியும் இல்லைங்க. அம்மா ஒளியும் சினிமா பார்க்க ஓடறீங்க, ஆனா வாழ்க்கையில ஒளியும் இல்லைங்க. கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. நல்ல கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. பேப்பரை திருப்புங்க, கொலை கொள்ள செய்தீங்க. காதலங்காதலி தற்கொள்ள, பூட்டுன வீட்டுல நகைக்கொள்ள, பாக்குல பீச்சுல ரோட்டுல நாட்டுல பாக்கும் இடம் எல்லாம் அப்படி கொள்ள. பேப்பரை திருப்புங்க, கொலை கொள்ள செய்தீங்க. கதை புக்க படியுங்க, ஒரே கட்டு கதையுங்க. வானம் பூமி ஒழிஞ்சு போனாலும் நம்ம பைபிள் வசனம் ஒழியாதுங்க. அம்மா ஐயா, வானம் பூமி ஒழிஞ்சு போனாலும் இந்த பைபிள் வசனம் ஒழியாதுங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. நல்ல கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து
கொடுத்து கேட்டு பாருங்க. வெத்தலை பீடா போட்டவங்க வாய் வந்து போனாங்க. ஜர்தா பீடா சூப்பர் பாக்கு பான் பராக்கு மாணிக்க சந்து கான் சஜந்தா தம்பக்கு கண்ட புகையில கண்ட பாக்கு. வெத்தலைய போட்டவங்க வாய் வந்து போனாங்க. சிகரெட்டை குடிச்சவங்க கேன்சரால செத்தாங்க. பட்ட சாராயத்தை ஆத்தி ஊத்தி குடிச்சவங்க. ஐயோ 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 மாமா என்னை விட்டு போயிட்டே மாமா. பட்ட சாராயத்தை ஆத்தி ஊத்தி குடிச்சவங்க அவங்க குடல் இருந்து சுடுகாட்டுக்கு போனாங்க. விஸ்கி பிராந்தியத்தான் ஆத்தி ஊத்தி குடிச்சவங்க அவங்க குடல் இருந்து சுடுகாட்டுக்கு போனாங்க. அண்ணன் மாறு தம்பி மாறு அருமையான தோழம் மாறு, அக்கா மாறு தங்க மாறு அருமையான தோழி மாறு. உங்க வறுமை வியாதி தருத்திரம் திறனன்னா எங்க இயேசு கிட்ட ஓடி வாருங்க. உங்க கஷ்ட நஷ்டம் மாறி போகணும்னா எங்க இயேசு கிட்ட ஓடி வாருங்க. ராஜா இயேசு கிட்ட ஓடி வாருங்க. இயேசு அப்பா கிட்ட ஓடி வாருங்க. ஓகே, ஜோரா ரெண்டு நல்ல கரத்தை தட்டிடுங்க. எல்லாரும் ஓடி வந்துருங்க. ஜோரா கரம் தட்டிடுங்க. ஓகே, பாய் ஜானி. 29ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் மிக சிறப்பாக இந்த VBS நடத்துவதற்கு உதவி செய்த தேவாதி தேவனுக்கு நான் முதலாவதாக நன்றி சொல்லுகிறேன். அடுத்ததாக நம்முடைய தலைமை போதகர் மற்றும் பாஸ்டர்மா, அவங்க ஒரு வேளை ஊரில் இல்லைன்னா கூட நம்மளை அப்பப்போ காண்டாக்ட் பண்ணி நல்ல முறையில் நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது என்று சொல்லி நம்மகிட்ட கேட்டு அவங்க ஆலோசனையை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. இரண்டாவதாக அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ அக்கா. அடுத்ததாக நீங்கள் இல்லைன்னா இதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்க முடியாது. டீச்சர்ஸ், நான் சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கடந்த 5-6 நாட்களும் எங்களோடு கூட இருந்து மிக நேர்த்தியாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்தார். ஜோரா ஒரு தடவை நம்ம டீச்சர் ஆன்டிஸ்க்கெல்லாம் கை தட்டிடலாமா? டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டிடலாமா? அடுத்ததாக வாலண்டியர்ஸ், என்னதான் நாங்கள் டீச்சர்ஸ் கிட்ஸை பார்த்துக்கிட்டாலும் வாலண்டியர்ஸ் மிக அழகாக எங்களுக்கு உதவியாக இருந்து நேர்த்தியாக இதை நடத்தி கொடுத்தீர்கள், மிக்க நன்றி. அடுத்ததாக லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எங்களுடைய அன்பு குழந்தைகள் மழலைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் என்னச்சுன்னா நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பேரண்ட்ஸ், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் நம்முடைய VBS நல்ல சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சி எடுத்தோம். அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம். அடுத்து நமக்கு என்னச்சுன்னா இதை கோஆர்டினேட் பண்ண அருமையான சங்கீதக்கா, அதுக்கு திவ்யாக்கா, அடுத்து என்னச்சுன்னா மர்சி அக்கா, இவங்க என்னச்சுன்னா முன்னாலேருந்து எல்லாம் செயல்பட்டாங்க. அதுக்கு என்னச்சுன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கடுத்து நமக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ட்ராவல் நமக்கு என்ன பண்ணலாம், வேன் பிடிச்சா என்னச்சுன்னா ஒவ்வொரு நாளும் வேனுக்கு நமக்கு அதிகமான பணங்கள் தேவைப்பட்டது. அதனால் தன்னுடைய சொந்த வாகனத்தை என்னச்சுன்னா கொடுத்த நம்முடைய ஆண்டனி அண்ணன் அவங்களுக்கு நல்லா கைத்தட்டி அவங்க தங்களுடைய வாகனத்தை இந்த ஒரு வாரமாக போன திங்கட்கிழமை நம்ம கையில் கொடுத்தவங்க இன்னும் அந்த வாகனத்தை வாங்கவே இல்லை. அவங்க வாகனத்தை நம்ம கையில் கொடுத்து நமக்கு உதவியாக இருந்தாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பா. எல்லா டீச்சர்ஸுக்காக, வாலண்டியர்ஸுக்காக, சிறப்பு விருந்தினர் வந்த பாஸ்டர் டேனி, பாஸ்டர் எடிசனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸு, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு ஜூஸு, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்த சில குடும்பங்கள் நமக்கு உதவிகரமாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் நல்ல கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் VBSஐ கர்த்தர் இந்த ஆண்டு ஆசீர்வதித்து கொடுத்து அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதற்காய் பிரயாசப்பட்ட, உழைத்த, கொடுத்த, பக்கபலமாக இருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும்.
இந்த சிறியில் ஒருவனுக்கு நீ எதை செய்கிறாயோ அது எனக்கே செய்தாய் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவர் உமக்காக செய்த ஒவ்வொரு காரியத்திற்கான பலனையும் ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பத்தில் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். நன்மை கிருபை தொடர்ந்து இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் எங்களை கொண்டு வந்த 150க்கும் அதிகமான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவை உம்மை அறிந்து உமக்காக வாழ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வேதனுடைய தேவ வார்த்தையும் 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு வார காலமாக தங்கள் வேலைகளையும் குடும்பத்தின் கடமைகளையும் ஆண்டவர் தவிர்த்து தேவனுக்காக பணி செய்யும்படியாக தங்கள் அர்ப்பணித்த டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், ஆண்டவரே எங்களுடைய டைரக்டர்ஸ் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தக்க பலனை அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கட்டும் அப்பா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பிரயாசப்பட்டு அனுப்பி கொடுத்த ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீடியாவில் எங்களுக்கு உதவி செய்தவர்கள், பிஎஸ் சிஸ்டத்தில், மியூசிக்கில், மற்ற எல்லா ஆண்டவரும் எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. பொருளாதாரத்தில் எங்களுக்கு பக்கபலமாய் நின்று ஆண்டவரை உதவிகரமாய் இருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய பலனை அவங்க வாழ்க்கையில அனுபவிக்க உதவி செய்வீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த பிபிஎஸ் உங்க நாம மகிமைக்காக சிறப்பாக இந்த ஆண்டிலே செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக நன்றி அப்பா. இதற்காய் பிரயாசப்பட்ட, உழைத்த, கொடுத்த, பக்கபலம் இருந்த அத்தனை நபர்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே ஆகாரம் புசித்து நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வீடுகளுக்கு போகும் பொழுது உம்முடைய பாதுகாப்பு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க சமூகம் முன் செல்லும்படி ஜெபிக்கிறோம். அடுத்த வருஷம் எங்களுடைய சொந்த சபையில் எங்கள் பிபிஎஸ்ஸை நாங்கள் சிறப்பாய் நடத்த கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் பிள்ளைகளுக்கு மேன்மைப்படுத்துகிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே கன மகிமை எல்லாம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அந்நியக்கும் சமாதானமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் அன்பு தேவ பிள்ளைகள் சிறு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.